மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஆக்டர்ஸ் தரையில படுத்து தூங்குறது, ரப்பர் செருப்பு போட்டு நடக்கிறது, அவங்க கொடையை அவங்களே பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு வாவ் வாட் அ சிம்பிள் மேன் அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஃபயர் வர்றதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா உண்மையான சிம்பிளிசிட்டியை நியூசிலாந்துல இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் வந்து கத்துக்கலாம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், ஆனா நியூசிலாந்து வந்தீங்கன்னா தம்பி நீங்க ஊருக்கு வேணா மாசா இருக்கலாம், ஆனா எல்லாரையும் சமமா பார்க்க எங்க முன்னாடி நீயும் என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாரையும் மனுஷனா தான் பார்ப்பாங்க. அமெரிக்கன் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் நியூசிலாந்துல இருக்கிற செலிபிரிட்டிஸோட நிலைமையை பார்த்து ரொம்ப பாவப்பட்டிருக்காங்க. ஏன்னா இங்க செலிபிரிட்டிஸ் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அதனாலதான் நீங்க கிராசரி வாங்க போனீங்கன்னா உங்க பக்கத்துல பெரிய செலிபிரிட்டிஸ் நின்று காய் வாங்கிட்டு இருப்பாரு. செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்ல, மினிஸ்டர்ஸ் கூட நீங்க பப்ளிக் பஸ்ஸோ ட்ரெயின்லயோ போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல கூட உட்காந்து போயிட்டு இருக்கலாம். பில்டப்பே இருக்காது, உங்களால யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் நியூசிலாந்து கிரிக்கெட்டர்ஸ் நியூசிலாந்து மக்களோட இந்திய மக்கள் தான் அதிகமா கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு ஹீரோ வர்ஷிப் நம்ம ஊர்ல மோசமா இருக்கு. மினிஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் அவ்வளவு சிம்பிளான லைஃப் தான் இங்க லீட் பண்ணுவாங்க. உங்கள நிறைய பேர் இந்த இன்டர்வியூ பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இவங்க தான் நியூசிலாந்தோட முன்னாள் பிரதமர் ஜசிண்டா ஆர்டன். பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் எப்படி பப்ளிக்கோட கேஷுவலா இன்டராக்ட் பண்றாங்க, எப்படி சிக்னல்ல நின்னு போறாங்க, இதோ நான் பிரைம் மினிஸ்டர் வரேன் அப்படின்னு முன்னாடி 10 வண்டி பின்னாடி 10 வண்டி வச்சு பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணி சைரன் வச்சு எல்லாத்தையும் வெயிட் பண்ண வச்சு வராம அவங்களோட பர்சனல் ஒர்க்குக்கு பர்சனல் வண்டியவே எடுத்துட்டு எப்படி அவங்களே டிரைவ் பண்ணிட்டு சிம்பிளா போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த இன்டர்வியூல நீங்க பார்க்கலாம். லிங்க் கீழே கொடுக்குறேன், பார்க்காதவங்க இல்லைன்னா போய் பாருங்க. ஊர்ல இந்த மாதிரி நிறைய பேர் தேவையில்லாம பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நியூசிலாந்துல இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்பா, செலிபிரிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து காட்டுங்க.